வேஷம், தம்பி வந்து கண்ணன் வேஷம் போட்டிருக்காப்புல. இங்கே கோலாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க பார்க்குறது. ஹாய் ஹலோ மைடியர் மக்களை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் பத்ராளியம்மன் கோயிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா கருட சேவை 11 பெருமாளோட கருட சேவை வந்து தற்பொழுது தொடங்க போகுது. இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த பெருமாள் இருக்கிறாப்புல அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்ராளியம்மன் கோயில் மெரவணா ஊர்வலம் போகிற தடத்துலேயே தான் போயிட்டு வருது. மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 குதிரைகளை கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. குதிரை டான்ஸ் ஆடுமா கண்ணே? ஆடுமா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? மேவானியா? மேவானியிலிருந்து குதிரை கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. 2 குதிரையும் டான்ஸ் ஆடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். ராமானுஜதாசன் இப்போ நம்ம அந்தியூரில் அந்த காலத்தில் வந்து கோட்டையாக இருந்துருக்குது. கோட்டையில் வந்து அழகராஜ பெருமாள், செல்லீஸ்வரர், கோட்டைக்கு முன்னாடி பத்ராளியம்மன் 3 சேர்ந்து ஒரு தேவஸ்தானமாக இந்து சமய துறை ஆட்சியில் நடந்துட்டு வருது. நம்ம பெருமாள் கோயிலில், நம்ம அழகராஜ பெருமாள் கோயிலில் உடையவர் திருநட்சத்திரம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜ ஜெயந்தி விசேஷத்தில் கடந்த 8 வருஷமாக கருட சேவை நடந்துட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பெருமாள் அனுகிரகத்தில் இருக்க மென்மேலும் வளர்ச்சி ஆகிட்டு வருது. ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் வருஷத்தில் இந்த மாதிரி 11 கருட சேவை தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காத கருட சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் 5 கருட சேவை, கும்பகோணத்துக்கு அங்கே ஆழ்வார் திருவிழா வந்து அங்கேயும் கருட சேவை கம்மியாக தான். நம்ம அந்தியூரில் தான் சுற்று வட்டாரில் இருக்கிற பெருமாள் சன்னதியில் இருக்கிற எல்லா பெருமாளும் இருந்தது. இங்கே அந்தியூர் மக்களுக்கு சௌபாகியத்தை கொடுத்து ரட்சிக்கிறார்.
ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய குருமுகமாக எம்பெருமானை அடைய வேண்டி இந்த ஆச்சாரியன் திருநட்சத்திரத்தில் மிக விசேஷமாக அஷ்டாட்சர மந்திரத்தை இந்த உலகிற்கு அளித்த எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுடைய திவ்யமங்கல தரிசனமும் 11 ஆலய திவ்யதேச எம்பெருமானது தரிசனமும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று அந்தியூர் நகர மக்கள் மற்றும் ஏனைய உலக மக்கள் அனைவரும் தீர்க்க ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண கிருபையோடும் வாழ வேண்டி எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருப்பாதம் படைந்து பிரார்த்திக்கிறோம். கலிய பெருமாள் கண்ணன் வேஷமும் ஆஞ்சநேயர் வேஷமும் போட்டு நிற்கிறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியனுடைய திருவிடுபடித்தாலும் எம்பெருமான் நாராயணனுடைய மிகப்பெரிய கருணையினாலும் ராமானுஜருடைய ஜெகத்தாச்சாரியரான ராமானுஜருடைய 1008வது ஆண்டு விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு கூடியிருந்து புலரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த உடையவர்களுடைய 1000வது ஆண்டு விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு பெரிய வைபவம் திவ்ய தேசங்களில் தான் நடைபெறும். நாமெல்லாம் புண்ணியம் யாமுடையோம்னு ஆண்டாள் தாயார் அருள் செய்தார் போல் புண்ணியத்தை நாமெல்லாம் செஞ்சிருக்காட்டி இங்கேயே 11 கருட சேவையும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது எப்படி என்றால் எம்பெருமா பெரியாழ்வார்களுடைய வைபவத்தில் பெரியாழ்வார் பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்க போகும்போது பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து, அதாவது பரதெய்வம் எது, பரிவார தெய்வம் எது, தெய்வங்களிலேயே உயர்ந்த தெய்வம் எது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண வேணும்னு பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்த போது பாண்டிய மன்னன் பெரியாழ்வாருக்கு பட்டத்து யானை மேலே அவரை எழ பண்ணி அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி பாண்டிய மன்னனே சாமரம் வீசி அழைச்சிட்டு வர்ற போது நம்மளுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் ஒரு விளையாட்டு போட்டியிலையோ ஒரு பெரிய ஆராய்ச்சியிலையோ வெற்றி பெற்றால் அந்த குழந்தைகள் பரிசு வாங்கிறத தம் தாய் தப்பம் போய் சேவித்து மகிழ்ச்சி அடைகிறா. அப்படி எம்பெருமான் நாராயணனே கருட பகவான் மேலே வந்து பெரியாழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணார். அப்படி மங்களாசாசனம் பண்ணுற போது பெருமாளுக்கு கண்ணு பற்றும்னு தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். அந்த மாதிரி ராமானுஜருடைய 1008வது ஆண்டில் ராமானுஜருக்கு அனுக்கிரகம் மங்களாசாசனம் பண்ண வேணுமே 11 பெருமாளுமே இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ராமானுஜருக்கு கிடைச்ச மங்களாசாசனம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பக்தர் கோடிகளுக்கும் கிடைக்கும். அடியனுடைய சுதர்சன மனத்தினுடைய மங்களாசாசனம் 106 திவ்ய தேசம் பாத யாத்திரையாக சென்று வந்த நம்பிள்ளை சாமிகளுடைய மங்களாசாசனம் நிறைவாக உண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைக்கி அந்தியூரில் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. காரணம் வந்து 11 கருட சேவை இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆரம்பமாக போகுது. உண்மையாலுமே வந்து ரொம்பவுமே வந்து அற்புதமான நிகழ்வாக இருக்குது. பெருமாளுக்கு எல்லாம் சீர் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். மாலை பெருமாளுக்கு வந்து சீர் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. பெருமாள் கோயில் வந்து மாலை இங்கே வந்துட்டு இந்த தட்டில் வந்து ஒவ்வொரு பெருமாளுக்கும் வந்து சீர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. Gracias.
பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக ராமானுஜர் புண்ணிய புருஷர் புண்ணிய மகான் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக கோட்டை பெருமாள் கோலாட்ட குழுவினர் எப்ப சவுண்டபூர் பதவி குழுவர் எந்த சாமிட்ட சஞ்சீவிராய பெருமகனாருக்கு சவுண்டபூர் பதவி குழுவினர் சென்று தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் நமது பகுதியிலிருந்து வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆண்டார் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் பெரியவர்கள் பஜனை குழுவினர் போராட்ட குழுவினர் குழுவினர் போராட்ட குழுவினர் ஆஞ்சநேயர் காவி கொடி ஏந்தி அயோத்தியினுடைய காவி கொடி ஏந்தி அயோத்தியினுடைய மன்னர் வந்து கொண்டிருக்கின்றார். அயோத்தியினுடைய மன்னர் அயோத்தியினுடைய கொடியை ஏந்தி இதோ பள்ளியமடையும் போன விட்டது. விரைவாக செல்பவர்கள் கோட்டை அழகராஜ பெருமாள் திருவாலயத்தில் சென்று அன்னப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ராமர் வேஷம் போட்டுட்டு தலையில் கிரீடம், அங்கே வந்து ஹனுமான். எத்தனை வருஷமாக அந்த வேஷம் போட்டுருக்கிறீங்க? இதான் ஃபஸ்ட்டு வருஷங்க. ராமர் வேஷமும் ஹனுமான் வேஷமும் போட்டுக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து இருங்க? நாளைக்கு ஈக்குவலாக யாரும் காரக்கூடாது, கீழே நின்று போடும். நமது ராமானுஜர் 1008வது விழா குழுவினருக்கும் அத்துணை நமது எளிய அழைப்பினை என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள இந்த ஆச்சாரிய ஆச்சாரியருடைய அருளாசிக்கு அனைவரும் செந்தில் எந்த வண்டியில் பார்த்து எந்த வண்டியில் ஏதோ ஒரு கவுட்டுப்பாளையம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த வண்டி வரதராஜ பெருமாள். நான் சாமி நிக்க கூடாதுங்க. சாமிக்கு ஈக்குவலா யாரும் காரக்கூடாது. ஸ்ரீ வரதராஜ சாமிக்கு ஈக்குவலா யாரும் காரக்கூடாது, நிக்க கூடாது. ஒரு வண்டியில ஒருத்தர் 2 பேர் தான் போகணும். நீலகிரி நாயக்கன்பாளையம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அனைத்து சுவாமி கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருள்மிகு ஸ்ரீ கோட்டை அழகு ராஜ பெருமாள் திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் வெகு விமர்சையான முறையிலே அன்னதானமானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அலங்கரிக்கப்பட்டு கருட வாகனத்திலே நமது கோட்டை அழகராஜ பெருமாள் திருவாலயத்தை வந்தனை புறப்பாடு நடைபெற்று எண்ணும் சுவை தவிர யான் போய் இந்தோகமாலும் அச்சுவை வரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே என்ற தொண்டரடி கொடியாழ்வாரினுடைய பொன்னான வாக்கிற்கிணங்க மிக சிறப்பான முறையில் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய ராமானுஜருடைய 1008வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நம்ம அழகராஜ பெருமாள் கோயிலில் அன்னதானமானது ஒரு சுமார் ஒரு காலையிலேருந்து ஒரு 11 மணியிலிருந்து குறைஞ்சபட்சம் இப்போ அன்னதானம் காலையிலேருந்து போட்டுட்ருக்குறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ராமானுஜருடைய ஊர்வலமானது துவங்கி 11 கருட சேவை போய் கொண்டிருக்கின்றது. இது முடிஞ்சோடனையும் இப்போ இருந்தே நாங்கள் வந்து ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே அன்னதானம் போட்டாச்சு. இன்னும் வந்து ஒரு 2000 பேர்த்துக்கு 3000 பேர்த்துக்கு மொத்தம் ஒரு அன்னதானம் போடுறதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3000 பேர் வந்து அன்னதானத்தில் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கூட்டமும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் 11 மணிலிருந்து அன்னதானம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வேஷமா? முருகன் கண்ணன் வேஷமா? ஆமாங்க. அது இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் வேஷம், தம்பி வந்து கண்ணன் வேஷம் போட்டிருக்காப்புல. இங்கே கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதை விட்டா இங்கே லேடிஸும் கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணுமாடா அந்த கோலுக்கு வா. பள்ளிப்பாளையம் ஸ்ரீ கோதண்டராமர். பெருமகைப்புதூர் ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள். பெருமகைப்புதூர் ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள். இப்ப என்ன செய்ய போற கலியுகத்துல மயிலம்பாடி சுதர்சன மடம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். வரம் தரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தவுட்டுப்பாளையம். தற்பொழுது வந்து கொண்டிருப்பது வரம் தரும் வரதராஜ பெருமாள் தவுட்டுப்பாளையம். நீலகிரி நாய்க்கன்பாளையம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி. நீலகிரி நாய்க்கன்பாளையம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி. மலையப்ப சுவாமி. ஜிஎஸ் காலனி ஸ்ரீ வரதராஜ பெருமாள். அடுத்தது ஜிஎஸ் காலனி ஸ்ரீ வரதராஜ பெருமாள்.
அடிக்காரம்பாளையம் ஸ்ரீ திருமன் கல்யாண லக்ஷ்மி நாராயண பெருமாள் தற்பொழுது கவுட்டுப்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கவுட்டுப்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் காட்டூர் ஸ்ரீ கரிய பெருமாள் குருசைக்காட்டூர் ஸ்ரீ கரிய பெருமாள் குருசைக்காட்டூர் ஸ்ரீ கரிய பெருமாள் இறுதியாக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி செல்லும் கொடியுடன் அந்தியூர் பேட்டை பெருமாள். கருட சேவையை பொறுத்தவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருமாள் வந்து நேரடியாக கருட வாகனத்தில் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த பிறவியிலிருந்து விடுபடுறதுக்கான மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக கருதப்படுது. ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு தூதர் மூலமாக அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதை வந்து இப்போ 11 கருட சேவையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூரில் வந்துட்டு பெருமாள் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி உண்மையாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 கருட சேவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. போகிற வழியெங்கும் பார்த்துட்டிங்கன்னா கோலாட்டம், அதுபோக வந்து குதிரையோட நடனம், அதுக்கப்புறம் பஜனை பாடிட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து அற்புதமாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye bye, take care, டாடா.